லல்லு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வியின் மீதான முறைகேடு புகார்களை அடுத்து அவரை துணை முதல்வர் பதவியிலிருந்து விலக வலியுறுத்திய முதலமைச்சர் நிதிஷ்குமார் திடீரென தாமே ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து பாஜக ஆதரவுடன் நேற்று மீண்டும் முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் கேசரிநாத் திரிபாதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பீகார் மாநில பாஜக தலைவர் சுஷில் மோடி துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார். புதிய அரசுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ஐக்கிய ஜனதாதள எம்எல்ஏக்கள் 132 பேரின் ஆதரவு இருப்பதாக கூறப்படுகிறது. நிதிஷ்குமார் அரசு இன்று காலை 11 மணிக்கு சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கு கோருகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்றாலும் அதன் பிறகுதான் சோதனையே ஆரம்பமாகிறது. பாஜகவின் 53 எம்எல்ஏக்கள் உட்பட 58 பேர் கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் பலர் அமைச்சர் பதவியை எதிர்நோக்கியுள்ளனர். 14 பேருக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என பாஜகவுக்கு நிதிஷ்குமார் உறுதியளித்துள்ளார். இதேபோல் தமது கட்சிக்கும் அவர் 14 அமைச்சர் பதவிகளை வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. சட்டப்பேரவையில் புதிய அரசு தனது பெரும்பான்மை பலத்தை நிரூபித்த பின்னர் புதிய அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளனர். அமைச்சரவை பட்டியல் தயார் நிலையில் இருப்பதாகவும் பாஜக தலைவர் அமித்ஷாவுடன் ஆலோசித்த பின்னரே பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பீகார் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.